ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, மாமா என்ன சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் லைவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விஜயும் காவேரியும் சேரத்துக்கே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வெளியில் வந்துடுவார், பட் அதுக்கப்புறம் அகைன் உள்ளே போவார் ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ரீசன் மேபி வெண்ணிலாவோட மர்டர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கும் அதுதான் நானுமே அதுதான் கெஸ் பண்ணியிருந்தேன் அந்த அப்டேட்டை பார்த்ததுமே. பிகாஸ் நம்ம டேரக்டர் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாது. ஸோ நம்ம பசுபதியும் ராகினியும் சமக்கோமாக வெண்ணிலாவோட கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. சமக்கோமாக இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததுக்கப்புறமா அவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது வில்லன்ஸ் கேனுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பேச போக உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள மர்டர் பண்ணி அந்த பழியை விஜய் மேலே தூக்கி போட போகிறாங்க அப்படின்னு என்னோட ஒரு கெஸ்மே இருந்துச்சு. அதுதான் எல்லாருமே கெஸ்ஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான போஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டேரக்டர்ஸாக நமக்கு அப்டேட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம், நம்ம பிரவீன் மன்னன் சார் ஏதாவது அப்டேட் கொடுத்தாருன்னா அது முக்கியமான அப்டேட்டாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் இது வரைக்கும். பட் இந்த அப்டேட் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு சுவாரஸ்யமாக ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரி இருக்குது இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ மேபி அவங்கள ஏதோ பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் மாமா லைவ்ல சொல்லியிருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால ஃபுல்லாக நடிக்க முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னு உங்களோட கெஸ்ஸை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தான் லேட்டு தெரிஞ்சிச்சு. இந்த பிடிஎஸை பார்த்ததுமே நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணது வெண்ணிலாக்கு ஏதோ ஆக போகுது, அந்த பழியை விஜய் மேலே தூக்கி போட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம அன்னைக்கே கணிச்சிட்டோம். அன்னைக்கு கணிச்சது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வெண்ணிலா மாமா லைவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி அப்கமிங் ட்ராக்கை ரிவீல் பண்ணுவாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளது ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அப்டேட்டாக ஷேர் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே நடக்க போகுது நல்லா கெஸ் பண்ண முடியல. அப்படி நடந்தால் ஸோ மேபி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. மர்டர் பண்ணி, அதாவது வெளியில் மர்டர் பண்ணி அந்த பழியை விஜய் மேலே போட்டு அதுக்கப்புறம் விஜய் நம்ம காவேரி திருப்பி அகைன் அவர் மேலே தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணி கூட்டு வர மாதிரி இருக்கும் என்னோட கெஸ். இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கொண்டு போக மாட்டாங்க தான் என்னோட உள் மனசு சொல்லுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ எது நடந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக கடைசியாக ஒரு நாள் மாறும். ஆனால் பல கஷ்டங்கள் தாண்டி தான் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கஷ்டங்களாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெண்ணிலா மாமா சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.